மோடியா ஸ்டாலினா யாருடன் கூட்டணி? விஜய் சொன்ன வார்த்தை. விஜயின் மக்கள் இயக்கம் சமீப காலமாக தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இயக்கத்தில் உள்ள பல்வேறு அணிகளை ஒருங்கிணைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றது. மேலும் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் முடிவு செய்து இருக்கின்றார். அதே சமயம் நிர்வாகிகளுடன் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துங்கள், எப்பொழுதும் தேர்தலுக்காக தயாராக இருங்கள், நமது இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றும் காலம் வந்துவிட்டது என நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தி வந்தார். இந்த சூழலில் விஜயின் கட்சி பெயர் அறிவிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூடப்பட்டு டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக வழிவகுப்பதுதான் தமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைக்க பெற்றதின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளில் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்காக நம் அரசியல் பயணம் துவங்கும். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் மற்றும் கட்சி விவாரிக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டு உள்ளது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு உள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் கூறியுள்ளார்.